நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கருணாகம் தான் காரணம் அப்படின்ற உண்மை நம்ம ஆனந்திக்கு சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கருணாகம் தான் காரணம். சீக்கிரமே இந்த உண்மை ஆனந்திக்கு தெரிய வரதான் போகுது. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அன்பு சீக்கிரமே வெளியே வர போறாரு. அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, லாஸ்ட் எபிசோட் பார்த்திருப்பீங்க. அதுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கர் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிட்டாரு. பட் இன்னும் அவர் விடுதலை ஆகல. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரம் கொடுத்து இல்லையா, அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. சோ அதோட உண்மை என்ன, இது உண்மையில எடுத்த வீடியோவா இல்லது இவங்களோட செட்டப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. பட் அது உண்மையான வீடியோ தான் அப்படின்றதுனால பாஸ்கர் 100% விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விடுதலை ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ பாஸ்கர் வெளியே போயிட்டாருன்னா அடுத்தடுத்துல இருக்கிறது யார் அப்படின்னா அன்பு தான். பாஸ்கர் வெளியே போயிட்டார் அப்படின்னா அடுத்த அன்பு வெளியே போகணும் இல்லையா. சோ அதற்கான காட்சிகள் நடக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அன்பு நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கிறது நம்ம யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. அது விருப்பமும் கிடையாது. ஏன்னா அன்பு எந்த தப்பும் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றப்ப அவர் எதற்காக ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு டாக் நமக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். சோ அதே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அன்பு எந்த தப்பு பண்ணல அப்படின்ற பட்சத்துல எதற்காக அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சீக்கிரமே வெளியே வருவாரு. ஓகேவா. சோ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த ரகுவோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு கருணாக பணம் கொடுக்கறத நம்ம ஆனந்தி பாத்துடுறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு பொறி தட்டுது. என்னடா அது, எதுக்காக இந்த ஆளு அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும், ஏதோ லிங்க் இருக்க போய் தான் பணம் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா காரணமே இல்லாம எதற்காக இவன் போய் பணம் கொடுக்க போறான், இவன் பணம் கொடுக்குற ஆளா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குது, அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த கேஸை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆனந்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வகையிலெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அன்பு ஜெயிலுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இல்லையா. சோ அதனால வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த துளசி இருக்கா இல்லையா, அவளோட அடுத்த திட்டம் என்னமா இருக்குது அப்படின்னா, நம்ம ஆனந்தி குழந்தையோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ அதை கண்டுபிடிச்சா ஆனந்தியை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறா. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான பிளான். இது சொல்ற அளவுக்கு ஒர்த்தான பிளான் கிடையாது, ஒரு மட்டமான பிளான் போடுறான். பட் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் ஆனந்திக்கு எது நல்லது கெட்டது அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ ஆனந்தி இதெல்லாம் தாண்டி தான் அன்புவை விரும்பி அன்புவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தாங்க, நான் தான் உன்னோட பொண்ணு அல்லது நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி வந்தா ஆனந்தி விளக்கமா தடுத்து அடிச்சு துரத்துவாங்களே தவிர்த்து அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் இந்த மூதேவி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி எங்கிட்டாவது கோர்த்து விட்டு ஆனந்தியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோம், அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. பட் இது நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்றது தான் உண்மையும் கூட. பாப்போம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனந்தியோட அடுத்த கட்ட திட்டம் என்ன, எப்படி அன்பு வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த கருணாகத்தை பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா அந்த கொலை பண்ணது கருணாகரனா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கோணத்துல தான் நம்ம ஆனந்தி அணுகுவாங்க. அப்படி அணுகுனா பல உண்மைகள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அன்புக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.